எங்களுடைய தமிழ் வேட்பாளர் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10,097 வாக்குகளை பெற்று முதலிடத்தை வந்து பெற்றிருக்கின்ற கைதட்டுங்கோ. வணக்கம். தொடர்ச்சியாக 2024ஆம் ஆண்டுக்கான இந்த தேர்தல் நிலவரங்கள் எப்படி இருக்குது, அதுவும் குறிப்பாக இந்த தபால் மூலமான வாக்குகள் வந்து எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு மாவட்டங்களாக நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கான இந்த முடிவுகள் எல்லாமே வந்து தொடர்ச்சியாக தருவோம். இப்பொழுது நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3:58 அதிகாலை நேரமாகிவிட்டது. எல்லோருக்குமே இனிய காலை வணக்கங்கள். இதில் குறிப்பாக எல்லாருமே வந்து அதிகமான தமிழ் மக்கள் எதிர்பார்த்தது யாழ்ப்பாண டிஸ்ட்ரிக்ட். யாழ்ப்பாணம் வந்து என்ன கட்டமப்பா, அரியநேந்திரன் மண்ணை வந்து என்ன நிலைமையில இருக்கிறாரு, அவர் வந்து வென்றாரா இல்லையா, இன்னும் தம்பி வேலைக்கு சொல்லுங்க என்று சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அதனால இப்போ 3 மாவட்டங்கள் வந்து வெளியாகின்றது. அதிலையும் குறிப்பாக மட்டக்களப்பு மற்றும் யாழ்ப்பாணம் உள்ளடங்களாக. இதில் நான் முதலாவது வந்து சொல்லணும், யாழ்ப்பாணத்தில் தபால் மூலமான வாக்கெடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தமிழ் வேட்பாளர் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10,097 வாக்குகளை பெற்று முதலிடத்தை வந்து பெற்றிருக்கின்ற கைதட்டுங்கோ. உண்மையிலே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விடயம் தான் இது வந்து சந்தோஷமான விடயம். என்ன, தமிழ் பொது வேட்பாளர் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, தேவையில்லை ஆணியன்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தேவை. ஆனால் எங்களுடைய தமிழ் மக்கள் நாங்கள் ஒன்றாக செயற்படுவோம், எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளருக்கு தான் ஆதரிப்போம் என்று சொல்லி 10,097 வாக்குகளை வந்து போட்டு முதலாம் இடத்துக்கு கொண்டிருக்காங்க. இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வந்து 8,804 வாக்குகளும், மூன்றாவதாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து 7,464 வாக்குகளும், நான்காவதாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3,835 வாக்குகள் பெற்று 4ஆம் இடமும், ஏனைய வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,326 வாக்குகளுமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலே வந்து எங்களை மக்கள் வந்து நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு தான் அதிகமான வாக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து வெற்றியடை செய்திருக்காங்க. ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டை மீட்டெடுத்ததுக்காகவும் எங்களை வந்து காப்பாற்றியதற்காகவும் ஒரு நன்றி கடன் செலுத்துகிற விதமாகத்தான் வந்து ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கும் வந்து அதிகமான வாக்குகளும் வந்து போடப்பட்டிருக்கிறது. நானும் இன்றைய நாளையும் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டபோது அந்த விடயங்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக முக்கியமான மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலையும் வந்து சின்ன ஒரு திருத்தம் ஒன்று இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வந்து முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்றார் 5,967 வாக்குகளும். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து 2ஆம் இடத்தில் இருக்கின்றார் 3,205 வாக்குகளும். மூன்றாவதாக அனுரகுமார திசாநாயக் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2,479 வாக்குகள் பெற்று 3ஆம் இடமும். நான்காவதாக எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 901 வாக்குகள் பெற்று 4ஆம் இடத்தையும், ஏனைய வாக்குகள் 1,067 வாக்குகளுமாக பெறப்பட்டிருக்கின்றது. இதிலையும் குறிப்பாக வட்டிக்குளம் மாவட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான் வந்து முதலிடத்தை பெற்றிருக்கிறதையும் வந்து காணக்கூடியமாக இருக்கின்றது. மற்றொரு விடயம் நுவரெலியா மாவட்டம். இங்கேயும் வந்து அதிகளவான தமிழ் மக்கள் வசிக்கிறார்கள். இங்கேயும் வந்து ஒரு மாற்றம், யாழ்ப்பாணத்தையும் மற்றும் மட்டக்களப்பையும் தாண்டி நுவரெலியாவில் வந்து அனுரகுமார திசாநாயக் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 8,946 வாக்குகள் பெற்று முதலாவது இடத்தை வந்து பெற்றிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5,087 வாக்குகளும், சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4,334 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்தையும், நான்காவதாக நாமல் ராஜபக்ச 308 வாக்குகளும், ஏனைய வாக்குகள் 300 வாக்குகளும் வந்து பெற்று நுவரெலியா மாவட்டத்தில் அனுரகுமார திசாநாயக்கர் வந்து முதலிடத்தை வந்து பெற்றிருக்கின்றார் என்று வந்து குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு வாக்குகளும் வந்து இடம்பெற்றாலும் இதில் அதிகமான வாக்குகள் இப்போ வந்து அதிகமாக முன்னிலை நிற்கின்றது ஏடிகே, அதாவது அனுரகுமார திசாநாயக்கர் வந்து முதலிடத்தை வந்து பெற்றிருக்கின்றார் என்று வந்து குறிப்பிடுகிறோம். ஆனாலும் குறிப்பாக தமிழர் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கான அதிக வாக்குகள், சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கான வாக்குகள் வந்து அதிகமாக வந்து இடம்பெற்றிருக்கிறத வந்து காணக்கூடியமாக இருக்கின்றது. அதிகமான மக்கள் கேட்டது எங்களுடைய அரியநேந்திரன் பொது வேட்பாளருக்கான வாக்கு என்ன, யாழ்ப்பாணத்தில் முதலிடத்தை தட்டி சென்றிருக்கின்றது. எங்களுடைய தமிழ் மக்கள் எல்லாமே சேர்ந்து ஒன்று திரண்டு அவர்களை வந்து வெற்றியடைய வச்சிருக்காங்க. அதே சமயத்தில் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கும் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் வந்து
ஒருங்கிணைந்த ஆதரவை வந்து கொடுத்துக்கிறாங்கன்றத வந்து இந்த வாக்கு எண்ணிக்கைகள் அடிப்படையில் வந்து கண்டிப்பாக தெரிகின்றது. தொடர்ந்து பாருங்க, அடுத்தடுத்த விடயங்களோட இணைந்து கொள்வோம். ஓகே, பாய்.